அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை. மாறாக அனுமதி வழங்கியிருக்கிறது. மேலும் சில ஒழுக்க வழிகாட்டுதல்களை சொல்லித் தருகின்றது. இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை நாம் தேடும் பொழுது திருக்குரானுடைய 4வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஆண்கள் பாடுபட்டதில் அவர்களுக்குரிய பங்கு உண்டு, பெண்கள் பாடுபட்டதில் அவர்களுக்குரிய பங்கு அதில் உண்டு என்று கூறுகிறான். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து பார்த்தால், ஆணோ பெண்ணோ பாடுபட்டு உழைத்து சம்பாதிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. தாராளமாக அவர்கள் உழைப்பு சம்பாதிய பணியில் ஈடுபடலாம் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தா காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சம்பாதிப்பதற்கு அனுமதி வழங்கி வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2972வது ஹதீஸ். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக இடம்பெறக்கூடிய செய்தியில், தன்னுடைய சிறிய தாய் இத்தா காலத்தில் சம்பாதித்துக் கொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறித்து அதை கொண்டு கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து தர்மமும் செய்யலாம், உன்னுடைய தேவைகளுக்கும் நீ அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன வாசகத்தை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, பொதுவாக அல்ல, இத்தா காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் இஸ்லாத்தை பொறுத்தவரை பொருள் திரட்டுவதற்கு சம்பாதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பெண் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பொருள் திரட்டக்கூடிய சம்பாத்திய பணியிலும், அதாவது வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த ஒழுக்க மாண்புகளை கடைபிடிக்க வேண்டும். அந்நிய ஆண்களுடன் கை கொள்ள வேண்டிய தனித்திருத்தல் போன்ற சூழ்நிலைகளை தவிர்ப்பது, அந்நிய ஆண்களுடன் வாகனத்தில் நெருக்கமாக அமர்ந்து செல்வது, வியாபாரம் தொழில் என்ற அடிப்படையில் துவங்கக்கூடிய அறிமுகம் தவறான செயல்களுக்கு இட்டு செல்லக்கூடிய அந்த நெருக்கடி நிலைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது, இது போன்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலோடு ஒரு பெண் தாராளமாக வேலைக்கு செல்லலாம், வியாபாரம் செய்யலாம், சம்பாதிக்கலாம். இஸ்லாத்தில் இதற்கு எந்த தடையும் இல்லை என்பதே இதற்கான தெளிவு. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.